எதிர்த்திருக்க வேண்டியதானே. அப்போ மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் வேணும்னு கேட்கிறான், வரி விதிக்கும் எனது உரிமையை பறிக்க நீ யாருன்னு கேட்டிருக்க வேண்டியதானே. கபில் சிபலையும் முகில் குரோத்தையும் வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்க வேண்டியதானே. அதுக்கெல்லாம் கிடையாது. கருணாநிதி சிலை வைக்கலைன்னா சிலைக்கு அனுமதி கொடுக்கல ஹைகோர்ட்டு. அது எங்கே வைப்பாங்களாம்? நடு மார்க்கெட்டில். உங்கள் அப்பா தலைவர் பதவி விட்டு தூக்கியாச்சுல, வேலையை பார்த்துட்டு உட்கார வேண்டியது தானே. ஓபிஎஸ் எதுக்கு சந்திக்க போகிறீங்க? நீங்களும் போய் சேர்த்துடாதீங்க பாஜக கூட்டணியிலன்னு சொல்ல போகிறார். இப்படி கூட இருந்தே குழிவரித்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ரஜினிகாந்தை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் குரூப்பை போய் பார்த்துருக்காரு. இன்னும் அந்த நீதிபதியே அதே கோர்ட்டிலே இருக்கார். எப்போவுமே போலீஸில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கண்ட்ரோல் ரூமில் போய் ரிப்போர்ட் பண்ணு, அடுத்த நிமிஷம் ட்ரான்ஸ்ஃபர். கண்ட்ரோல் ரூமில் போய் ரிப்போர்ட் பண்ணு, அடுத்த போஸ்டிங்கும் கொடுக்க மாட்டாங்க. வணக்கம். இன்னைக்கு அரசியல் ஆடுகளத்தில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? முதல் விஷயம் ஸ்டாலினை பற்றி. ஸ்டாலின் விஷயங்கள். ஸ்டாலின் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கார். எப்போவுமே எல்லாம் செய்தியாளர்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க, என்னடா அது எம்பி வித்த கூட்டத்தை கூட்டியிருக்காரு. வெளியில் என்ன சொல்லிட்டாரு? அது ஒன்றும் இல்லை, எலெக்ஷனுக்காக ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு 3 எம்எல்ஏ தொகுதி 4 எம்எல்ஏ தொகுதி பார்த்துக்கோங்க, எலெக்ஷன் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். எலெக்ஷனுக்கு கூட்டணும்னா மாவட்ட செயலாளர் தான் கூப்பிடுவாங்க. தாதாக்கள் இருக்காங்கல்ல, மந்திரியில் நிறையா தாதாக்கள் இருக்காங்க, KN நேரு நிறையா தாதாக்கள் இருக்காங்க, அந்த KKSSR ராமச்சந்திரன், இவங்கள தான் கூப்பிடுவாங்க எலெக்ஷன்னா. எம்பியை ஏன் கூப்பிடணும்? அப்போ எம்பியை ஏன் கூப்பிட்டாருன்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மாநில தேர்தல் ஆணையருக்கும் இது அனுப்பியிருக்காங்க செய்தி. சார், புதிய சார், அதுக்கு பேர் சார், புதிய வாக்காளர் பட்டியலை நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாரான நிலையில் இருங்கள்ன்ட்டு அனுப்புனாங்க. அது தமிழ்நாடு தேர்தல் ஆணையருக்கும் வந்துருச்சு. நடுங்கி போய்விட்டார். ஒரு பக்கம் இந்த விஜய்க்கு கூட்டத்தை பார்த்து நடுங்கிக்கிட்டு இருந்தார். இப்போ தேர்தல் கமிஷன்லேருந்து எல்லாம் ரெடியாக இருங்கன்ட்டாங்க. அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க. திடீர்னு இது மாதிரி பீகார் மாதிரி 80 லட்சம் இதை வாக்காளர்கள் பட்டியலேருந்து 80 லட்சம் பேரை நீக்கினாலும் நீக்கிடுவாங்க. அதனால் துடித்து போய் எம்பி என்ன பண்ணுறாரு, நீங்கள் அங்கே போய் அதிகாரிகளை பாருங்கள், மந்திரிகளை பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் நேரில் போய் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க, அதை முதல்ல பாருங்கள். அங்கே இருக்கிற கட்சிக்காரவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாராம், இது இந்த எலெக்ஷன் இது வாக்காளர் பட்டியலேருந்து பேரை எடுக்க விடாதீங்க, பேரை எடுத்தால் எதிர்ப்பு தெரிவிங்கள். இந்த பக்கம் எம்பி அங்கே டெல்லியில் போய் பாருங்கள், தேர்தல் ஆணைய அதிகாரிகளை எடுக்க விடாதீங்க. உயிரே போயிடுது இல்லைங்க. இப்போ தான் தெரியுது உங்களுக்கெல்லாம் எங்கே உயிர் இருக்குதுன்னு. இந்த மந்திரவாதி படத்தில் வச்சுருப்பாங்க, வானுலகத்தில் ஒரு கிளி இருக்கும், அதில் தான் மந்திரவாதியோட உயிர் இருக்குதும்பாங்க. அது மாதிரி ஸ்டாலினோட உயிர் எங்கே இருக்குது? வாக்காளர் பட்டியலில் இருக்குது. அதில் இருக்கிற மோசடியை எடுத்துட்டாங்கன்னா போச்சு, டெபாசிட் போயிருமே. அதுக்காக எம்பி கூட்டங்கள் கூட்டி எல்லாம் டெல்லிக்கு போங்க, உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, தேர்தல் கமிஷனில் தினமும் போய் ஒரு அதிகாரிகளை பார்த்து எதிர்ப்பு தெரிவியுங்கள், அப்போ தான் அவன் பயப்படணும், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு எதிர்ப்பை தெரிவியுங்கள்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இடையில் இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, பூத்துக்கு 2 பூத் ஏஜென்ட் பணத்தை வாரி அப்பப்போ, முன்னாடி எலெக்ஷன் அப்போ தானே கொடுப்பாங்க, இப்போ இருந்தே பணம் கொடுத்துருங்கிறார். 2 பூத் ஏஜென்ட்டு போட்டார். அதுக்கு மாற்று பூத் ஏஜென்ட் 2-4 பேர்த்துக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூத்துக்கு இவங்கெல்லாம் பூத் ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க வாக்குச்சாவடி உள்ளே இருக்கிறவங்க. ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் பூத்துக்கும் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் 3-4 டிஎம்கே ரவுடிகளை நியமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, பணம் தந்துக்கிட்டே இருக்கேன், நீ ஒவ்வொரு வீடாக போய் கண்காணி, ஒவ்வொரு வீடாக போய் பேசிட்டு வா, இப்போ இருந்தே எல்லாத்தோடையும் பேசு, எல்லாம் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவான், டிஎம்கே ரவுடி வருவான், என்னம்மா எப்படி இருக்கீங்க, எது வேணுமா,
அது உங்களுக்கு 1000 வந்துருச்சா அப்படின்லாம் கேட்டு உங்கள்கிட்ட அப்படியே பழகுவான். நான் தான் சொன்னல முன்னாடி கருணாநிதி பாணி அப்படியே வருவான். உங்களுக்கு நான் பணம் வாங்கி தரேம்மா, ரொம்ப கவனிச்சிருங்க அம்மா. பணம் வாங்காதவங்க இல்லைங்க, பணம் எல்லாம் எங்களுக்கு வேணாங்கன்னா பார்த்துருவான். அந்த வீடுகளை கண்காணிக்கிறது இப்போ இருந்தே ஆரம்பிச்சிடுவான். திடீர்னு வந்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் நீட்டுவான். வாங்கிடாதீங்க, உயிரே போனாலும். கோழிக்கறி 2 கிலோ வாங்கிட்டு வந்து தான் அவன் நம்ம கோழி அர்த்தம் அந்தான்னு கொடுப்பான். பண்ணிடாதீங்க. எலெக்ஷன் வரை இவன் வந்து பொருளையை கிளப்புவான் வந்து, அப்படி இப்படி நம்பிடாதீங்க. இதை செய்ய சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அப்பா பாணியில். ஒவ்வொரு பூத்துக்கும் 4 அடியாட்கள் திமுகக்காரங்க. இந்த பூத்தில் இருக்க 800 ஓட்டை நீ பார்த்துக்க. 800 ஓட்டுனா ஒரு என்ன 200 வீடு வரும். 200 வீடு, ஒவ்வொருத்தனுக்கும் 20 வீடு ஒதுக்கிக்க. பணம் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறது. இது மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் எம்பிக்கள் கூட்டம் இதை வந்து இப்போ பூத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வாக்காளர் பட்டியலில் வந்துருங்கிற கலக்கம் வந்து விட்டது ஸ்டாலினுக்கு. அதனால் இந்த வேலை பண்ணியிருக்காரு. பார்ப்போம் அடுத்து என்ன கேட்குறாரு ஸ்டாலின். ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க இன்னையிலிருந்து. முன்னாடி பார்த்தீங்கன்னா 5%, 12%, 18, 28. 12 வந்து 5 குறைச்சிட்டாங்க, 5க்கு போட்டாங்க. 28 கொண்டாந்து 18க்கு குறைச்சிட்டாங்க. ஸ்டாலின் கேட்குறாரு, 8 வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் குறைக்கலைங்கிறாரு. 8 வருஷமாக குறைக்கல, ஏன் நீங்கள் தான் மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கீங்கல்ல, உங்கள் பிடிஆர்லாம் போய் உங்கள் கூட்டத்தில் கலந்துட்டு வந்தார், உங்கள் தங்கம் தென்னரசு போனார், இப்போ அங்கே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே குறைன்னு. அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டீங்க. உங்கள் அப்பா மாநில சுயாட்சின்னு கத்துனார். உங்கள் அதிகாரத்தை பூரா வாங்கி வரி விதிக்கும் அதிகாரமே இல்லாமல் டம்மி ஆக்கி உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் ஜிஎஸ்டி கொண்டு போயிட்டா. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உங்கள் அப்பாவும் நீங்களும்? எதிர்த்திருக்க வேண்டியதானே. அப்போ மாநிலத்துக்கு அதிகாரம் வேணும்னு கேட்குறான், வரி விதிக்கும் எனது உரிமையை பறிக்க நீ யாருன்னு கேட்டிருக்க வேண்டியதானே. கபில் சிபலையும் முகில் குலோத்தையும் வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்க வேண்டியதானே. அதுக்கெல்லாம் கிடையாது. கருணாநிதி சிலை வைக்கலைன்னா சிலைக்கு அனுமதி கொடுக்கல ஹைகோர்ட்டு. அதுவும் எங்கே வைப்பாங்களாம், நடு மார்க்கெட்டில். உங்கள் அப்பா சாதனையாளர், தியாகி இவர். அதாவது அந்த ஊரில் வந்து மார்க்கெட்டு நடுவில் அப்பாவுக்கு சிலை. ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க அது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கணும். உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன் ஜிஎஸ்டிக்கு சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதானே? அப்போவே எங்கள் அதிகாரத்தை பறிக்கிறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டே, வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கலையா, உங்களுக்கு பேர் வாங்க வைக்கிறீங்க, வேறு இடம் வைங்கன்னு தூக்கிப்பட்டாங்க. அதுவும் மூஞ்சியில் கறி பூசியாச்சு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்டா 8% வந்து குறைக்க 8 வருஷமாக ஏன் குறைக்கலைங்கிறாரு. சரி இப்போ குறைச்சிட்டாங்க, உங்களுக்கு வருமானம் போச்சு, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், அதனால் கத்துறாரு. 8 வருஷமாக குறைக்காத இப்போ குறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இன்னும் எத்தனை லட்சம் கோடி கடனை வாங்குறது அப்படின்னு கத்துறாரு. அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறார். என்னென்னா முத்தலாக், இஸ்லாமிய பெண்கள், அதை வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து அதை நீக்கிட்டாங்க, ரத்து செஞ்சுட்டாங்க. எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் நன்றி சொல்கிறாங்க. காரணம் முன்னாடி முத்தலாக்கு வந்து தலாக் தலாக் தலாக்னு 3 தடவை சொன்னால் அவ்வளோதான், இஸ்லாமிய பெண்கள் வாழ்க்கை போச்சு, ஜீவனாம்சம் கிடையாது. குழந்தைகளோடு அவங்க பாவம் கஷ்டப்பட்டாங்க. இந்த அரசாங்கம் வந்து முத்தலாக்கை கட் பண்ணாங்க. எல்லா இஸ்லாமிய பெண்களுக்கும், இஸ்லாமிய பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி. நம்ம இப்படி எந்தவித இதுவும் இல்லாமல் நம்ம பெண்கள் எல்லாம் விவாகரத்தாகி வராங்கன்னு அதை நீக்கினாங்கல்ல, அதை சொல்கிற. முத்தலாக்கு இதுக்கு அதிமுக வந்து இது கொடுத்தாங்க, ஆனால் நாங்கள் எதிர்த்தோம். நீங்கள் எதிர்த்தது முட்டாள்தனம். முஸ்லீம் பெண்கள் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டிருக்கீங்க. அதைத்தான் சொல்கிறேன். தகுதியின் அடிப்படையில் தான் ஒரு பிரச்சனைக்கு இது பண்ணும். இன்றைக்கி என்ன அதை ரத்து பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமிய பெண்களுக்கு மேலே நீங்கள் விவாகரத்து வாங்கினோம்னா கோர்ட்டில் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தப்பு? எல்லா கிறிஸ்தவ பெண்கள், இந்து பெண்கள்லாம் கோர்ட்டில் வந்து தான் வாங்குகிறாங்க. இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. 2 குழந்தைய தூக்கிட்டு பாவம் அந்த இஸ்லாமிய பெண்கள் அங்கே வந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்க. சாதாரணமாக விவாகரத்தெல்லாம் இனிமேல் இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்க முடியாது. நல்ல விஷயம். ஓட்டுக்காக எதிர்க்கிறீங்களா? நாட்டை பற்றி கவலை இல்லையா? சமுதாயத்தை பற்றி கவலை இல்லையா? பெண்களை பற்றி கவலை இல்லையா? அதை எதிர்க்கிறார். குடியுரிமைக்கு சட்டம் கொண்டு வந்ததை எதிர்க்கிறார். குடியுரிமை எதுக்கு கொண்டு வரான்?
பங்களாதேஷிலேருந்து வந்த முஸ்லீம்கள் எல்லாம் திருப்பி அனுப்பணுங்கிறான். உங்களுக்கு ஏன் வலிக்குது? நம்ம நாடா பங்களாதேஷு? அவன் உள்ளே வரான். அதை பொது பண்ணணுங்கிறதுக்காக தான் குடியுரிமை சட்டம் திருத்தப்படுது. மக்கள்கிட்ட தவறாக சொல்லி மக்கள் மனதை குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க பார்க்குறார் ஸ்டாலின். அதனால் ஸ்டாலின் இன்றைக்கி சொன்ன அத்தனை விஷயங்களும் தவறானவை. அவருக்கு ஒன்றும் புரியலை. நாட்டை பற்றியும் புரியலை, சட்டத்தை பற்றியும் புரியலை, சமூக பிரச்சனைகளை பற்றியும் புரியலை. அதனால் தான் இப்படி உளறி இருக்கிறார். இன்றைய ஸ்டாலின் உளறுகள் அத்தனையும் மிக மிக மோசமானவை, நாட்டுக்கு எதிரானவை. அப்படிங்கிறது அந்த கள்ள ஓட்டை எப்படியாச்சும் அப்படியே வச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அதுக்கு இறை சக்தி உங்களை அனுமதிக்காது. வீட்டுக்கு போக போகிறீங்க, டெபாசிட்டு போகும் உங்களுக்கு குளத்தூரில் உங்களுக்கு டெபாசிட்டு போகும். அங்கேயே 1000 லைட்டு போயிடலாமான்னு பார்ப்பீங்க. 1000 விளக்கு அங்கேயும் ஆப்பு வச்சாச்சு. 20,000 ஓட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்கள் பையனுக்கும் நிலைமை ஆபத்து. சேப்பாக்கில் ஒரு 20,000 கள்ள ஓட்டு எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டார்கள். அதனால் கூடிய சீக்கிரம் மத்திய அரசாங்கம் புதிய வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும். அப்போது தான் இந்த கூட்டத்திற்கு சாவுமணி அடிக்கப்படும். அப்படிங்கிறத முதல் கருத்தாக ஸ்டாலினுடைய உளர்களுக்கு நம்முடைய பதிலாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது அண்ணாமலை செய்திகள். அண்ணாமலை ரஜினிகாந்தை சந்திச்சிருக்கார். அவர் சொல்கிறார், மாதத்துக்கு ஒரு தடவை பார்ப்பேன். அதெல்லாம் அப்பட்டமான பொய். ஆனால் ரஜினி சாரை நான் அடிக்கடி பார்ப்பேங்க. மாதத்திற்கு ஒரு முறை, 2 மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சாரை அடிக்கடி பார்ப்பேன். அதை நான் ஒரு சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார் அவங்கள போய் பார்த்தேன், இப்படி பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர். அவர் இப்போ போய் பார்த்தது பாஜக விட்டு நான் வெளியில் வந்துடுறேன், தனி கட்சி ஆரம்பிக்கிறேன், நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு. அவர் தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு கிளீனாக இது வச்சுருவார். அவர் அண்ணாமலை ரஜினிகாந்த் அவருக்கு தான் தெரியும்ல. பார்க்கலாம், காமராஜர் சொல்லுவார், ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரி இப்போ ரஜினிகாந்த் காமராஜர் ஸ்டைலில் பார்க்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காராம். ரஜினிகாந்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கை காட்டுறவங்க நல்லவங்களாக இருக்கணும். கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவங்களை கை காட்டினீங்கன்னா உங்களுடைய மரியாதையும் போயிடும். ஒரு எதிர்கட்சியாக இருந்துட்டு, எதிர்கட்சியில் ஒரு பாஜக தலைவராக இருந்துட்டு இத்தனை கோடியை குவிச்சவரை நீங்கள் கையை காட்டினீங்கன்னா உங்கள் ரசிகர்கள் வேணுன்னா ஓட்டு போடலாம், மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நினச்சா நீங்களே வாங்க. உங்கள் ரசிகர்களும் மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். காரணம், உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கடவுள் பயம் உள்ளவர், கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவர். ரஜினிகாந்த் தனியாக வந்தால் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ரசிகர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் ஓட்டு போடுவாங்க. அதை விட்டுட்டு இன்னொருத்தரை கையை காட்டினோம்னா நல்லவனை காட்டுங்க. 1996 கருணாநிதியை காட்டினீங்கல்ல, எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் குண்டு வெடிக்கும்போது திமுகவுக்கு ஆதரவாக பேசுனீங்கல்ல, அப்போ எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க. அரசியல் உங்களுக்கு ஒத்து வராது. வந்தால் நேரடியாக அரசியலுக்கு வாருங்கள். அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு எல்லாம் நினைக்காதீங்க. இதுக்கிடையில் இப்போ நேட்டாவை நயினார் நாகேந்திரன் நாட்டா, இப்போ நாட்டாங்கிறாங்க நேட்டாங்கிறாங்க. சரி, நாட்டா பிஜேபியோட தலைவர், அவரை போய் நயினார் நாகேந்திரன் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி ஓபிஎஸும் இவர் டிடிவி தினகரனும் நம்ம கூட்டணி விட்டு போகிற மாதிரி இருக்காங்க. டிடி தினகரன் காலை வாரிட்டார். ஆனால் அவருக்கு ஒரு ஓட்டு கிடையாது, சும்மா அப்படி பிம்பம் தான். ஆனால் ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. எம்பியில் வந்துக்கிட்டு அவர் கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்காரு. அது சொந்த செல்வாக்கு இல்லை, ஜாதியின் அடிப்படையில் விழுந்தது. அதனால் அவங்க 2 பேரும் கூட்டணி விட்டு போகிறாங்கன்னா நேட்டா உடனடியாக நீ இபிஎஸை பார்த்து இந்த பிரச்சனையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அண்ணாமலை முந்திட்டு போய் டிடிவி தினகர்கிட்ட போய், அண்ணா என்டிஏ கூட்டணிக்கு வந்துடாதீங்க, விஜய் பக்கமாச்சும் போங்க, வந்துடாதீங்க அப்படின்னு அவரை மூளைச்சலவை செய்திருக்கிறார். அவர் ஏற்கனவே விஜயனை மட்டும் ஈஸியாக ஏமாந்துடுவார், இவங்களெல்லாம் நம்ம ஏமாற்ற முடியாது, அவர் புதுசாள், நமக்கு ஏதோ பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நினச்சி வந்துடுவார்னு சொல்லி அவர் விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். அண்ணாமலைகிட்ட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் விஜய் பக்கம் தான் போகிறேன். இப்போ ஓபிஎஸ் விஷயத்தை நயினார் நாகேந்திரன் நேட்டாட்ட சொன்ன உடனே எங்கேயும் ஓபிஎஸ் திரும்பி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துடுவாருன்னு சொல்லி ஓடி போய் நாளை ஓபிஎஸ்ஸை சந்திக்க போகிறேன்னு அறிக்கை விடுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேலை? தலைவர் பதவி விட்டு தூக்கியாச்சுல, வேலையை பார்த்துட்டு உட்கார வேண்டியது தானே. ஓபிஎஸ் எதுக்கு சந்திக்க போகிறீங்க? நீங்களும் போய் சேர்ந்துடாதீங்க பாஜக கூட்டணியிலன்னு சொல்ல போகிறார். இப்படி கூட இருந்தே குழிவெடுத்து கொண்டிருக்கிறார்.
ஒரு பக்கம் ரஜினிகாந்தை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் குரூப்பை போய் பார்த்துருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க, அங்கே வெயிட் பண்ணுங்கள், தனி கட்சி போகாதீங்க, நாங்கள் ஏதாச்சும் பதவி வாங்கி கொடுக்குறோம். ஆர்எஸ்எஸ் சொன்னாலும் சரி, எவன் சொன்னாலும் சரி, மோடியும் அமித்ஷாவும் இவருக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்க. நன்றாக புரிந்து கொண்டார்கள் அண்ணாமலையை. எதிர்கட்சியிலேருந்து நம்ம கட்சியின் வேதாந்தம் என்ன, ஊழல் இருக்கக்கூடாது, சொத்துக்களை சேர்க்கக்கூடாது, அந்த வேதாந்தத்தை மீறிவிட்டார். அதனால் அவருக்கு எந்த பதவியும் இல்லை என்பதை முடிவு செய்து விட்டார்கள். ஆர்எஸ்எஸ் நீங்கள் நல்ல வேதாந்தம் இருக்கிறாருங்க. ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவங்களாம் கல்யாணம் பண்ண மாட்டான், கொள்ளையடிக்க மாட்டான், விளம்பரத்தை விரும்ப மாட்டான், பதவியை விரும்ப மாட்டான். அதுதானே ஆர்எஸ்எஸ். நீங்கள் போய் இப்படி ஊழல்வாதிக்கு இவ்வளவு பணத்தை கொள்ளையடித்த ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ணலாமா? அதுவும் திமுகவை எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக பாஜக கூட்டணியும் அதிமுகவையும் பிரித்து ஒரு பெரிய இதை பண்ணிக்கிட்டு இருந்தவரை போய் நீங்கள் நம்பி கொடுக்கலாமா? அவருக்கு இதுவே திமுக வர வேண்டும், அதற்காக அதிமுக பாஜகவை உடைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவரை நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறீர்கள் என்றால் ஆர்எஸ்எஸ்க்கு அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் இருந்த மரியாதை, மதிப்பு அத்தனையும் போயிடும். ஒரு நல்ல வேட்பாளராக சொல்லுங்கள். அதனால் இப்போ இதுக்கிடையில் டிஆர் பாலு மேலே கேச போட்டார் அண்ணாமலை. அவரை குறுக்கு விசாரணை பண்ண போகிறேன்னு இன்றைக்கி மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. சட்ட பிரச்சனை இது ஒன்றும் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தாலுங்க. ஐபிஎஸ்ன்னு அவருக்கு சிஆர்பிசி, ஐபிசி, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் எதுவுமே உருப்படியாக தெரியாது. ஏன்னா நான் ஒரு 10,000 எஃப்ஐஆர் போட்டேன்னு சொல்லிட்டார். எஃப்ஐஆருங்கிறது டிஜிபியாக போட முடியாது, கமிஷனரே போட முடியாது, எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் எஃப்ஐஆர் போட முடியாது. சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், சிஆர்பிசியை பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டர் தான் எஃப்ஐஆர் போட முடியும். அதுக்கிடையில் நான் ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் போட்டேன்னு சொன்னவர். அப்போ தான் நான் ஐபிஎஸ்ஸே இவருக்கு லாயக்கு இல்லையேன்னு நினச்சோம். இப்போ குறுக்கு விசாரணை பண்ண போகிறேங்கிறார் டிஆர் பாலு. டிஆர் பாலு 100 கோடி கட்டு போட்டிருக்காரு. குறுக்கு விசாரணை எப்படி பண்ண முடியும் டிஆர் பாலு மேலே? நீங்கள் வக்கீலை வச்சுட்டிங்கன்னா உங்கள் வக்கீல் தான் குறுக்கு விசாரணை பண்ண முடியும், நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணணும்னா பார்ட்டி இன் பர்சன்னு சொல்லி வக்காலத்தே போடக்கூடாது. எனக்கு கிடைத்த தகவல் நீங்கள் வக்காலத்து போட்டிருக்கீங்க, அப்போ அந்த வக்கீல் தானே பண்ணணும், நீங்கள் போய் பண்ண முடியாது. வக்கீலாச்சும் உருப்படியாக 4 கேள்வி கேட்பார். உங்களுக்கு என்ன தெரியும்? சட்டத்தை பற்றி என்ன தெரியும்? கோர்ட்டை பற்றி என்ன தெரியும்? அதனால் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, குறுக்கு விசாரணை பண்ண முடியாது, மக்களை திசை திருப்பாதீங்க. இந்த கேஸில் வசமாக மாட்டுவீங்க. இன்டர்நெட்டில் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு டிஆர் பாலு இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் அது கோர்ட்டில் பெரிய பிரச்சனையாக வரும். அவங்க பக்கம் நல்ல வக்கீலுங்க இருக்காங்க, உங்கள் பக்கம் அப்படி இல்லை. உங்கள் பக்கம் சாதுவான வக்கீல்கள். அங்கே ரவுடித்தனமும் பண்ணுவான், சட்டத்தையும் இது பண்ணுவான். அதனால் டிஆர் பாலு விஷயத்தில் நீங்கள் குறுக்கு விசாரணை சொன்னாலும் சரி, இல்லை வேறு வக்கீலில் வச்சு பண்ணாலும் சரி, நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ண முடியாது. வக்கீலில் நல்ல வக்கீலை வச்சு பண்ணுங்கள். வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் சட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக அண்ணாமலைக்கு நாம் இன்றைக்கி சொல்லக்கூடிய பதில்களாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது உதயநிதி இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்காரு. எத்தனையோ நம்பிக்கை துரோகங்கள், எத்தனையோ சோதனைகள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், எத்தனையோ சண்டைகள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் பேசலை. என்னோட அரசியலில் இவருக்கு எங்கே நம்பிக்கை துரோகம் வந்தது? இவர் ஒரு 3-4 வருஷம் தான் ஆச்சு அரசியலுக்கு அதில் அது துணை முதலமைச்சர் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அது இளைஞரணியாக வந்தார், இது செயலாளர். அவர் 2 இது ரெஜெண்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு எப்படி யார் நம்பிக்கை துரோகம் பண்ணா, யார் சண்டை போட்டா, யார் இது பண்ணா, அது இப்படின்னு எல்லாருக்கும் புரியலை. அப்புறம் தான் என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் பேசாச்சு? அவர் சம்மந்தத்தோடு தான் பேசுகிறார். நீங்கள் அவர் அரசியல்வாதியாக பார்க்குறீங்க, அவர் சினிமாவில் தன்னுடைய அனுபவத்தை பேசுகிறார். நம்பிக்கை துரோகம்னா என்னென்னா, ஒரு நடிகை இவரை கல்யாணம் ஆனவரும் தெரியும், இவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார், அந்த அம்மா சரின்னு தலையாட்டிட்டு இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டாங்க. நம்பிக்கை துரோகமாக இல்லையா? அதுக்கப்புறம் சண்டை, ஆமாம் சண்டை நிறைய வந்தது. ஒரு நடிகை, பின்னணி பாடகி நடிகை, அவங்க ஒரு சிகரெட்டால் சுட்டார், என்னை பாலியல் பலாத்காரம் பண்ணாருன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்பி மிரட்டினாங்கல்ல, அது சண்டை தானே. அதைத்தான் அவர் சொல்கிறார். அடுத்தது இன்னொரு நடிகை ஸ்ரீரெட்டின்னு அவங்களே ஒரு அறிக்கை விட்டாங்க, சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தருன்னு இவரும் விஷாலும் கூட்டிகிட்டு போய் க்ரீன் பார்க்கு சென்னையில் வச்சு என்ன இது பண்ணி விட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அது எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அம்மா அப்படி வெளியில் சொல்லிடுவாங்க. ஒரு நம்பிக்கை துரோகம் தானே. நம்பி போனார், சொல்லிவிட்டாங்க. அதெல்லாம் அவருக்கு சந்தித்த சவால்கள், அதைத்தான் அவர் சொல்கிறார்.
இப்போ ஒரு பாவம் ஒரு 50 கோடி யாருக்கோ வாங்கி கொடுத்தாரு எல்லாம் பேச்சு வந்தது. அந்த அம்மா விட்டுட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போ ஃபோட்டோவோட போட்டாங்க. அதுவும் நம்பிக்கை துரோகமா இல்லையா? இல்லைன்னா அவர் இத்தனை கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்துருப்பாரு. தன்னுடைய சொந்த அனுபவத்தை பேசுகிற சவால்கள் இதெல்லாம். அதனால் புரிகிறவங்க புரிஞ்சுக்காங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இதைத்தான் அவர் அரசியல் வேடையில் வந்து சொல்லுகிறார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் இன்னும் அரசியலுக்கே வரல, இன்னும் பழையதுலேயே இருக்கார். சவால்கள்ங்கிறாரு. எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை வந்ததுன்னு பாலிடாவில் போய் கொடுத்ததுலாம் சொல்கிறார் சவால். அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு அரசியலை பேசாமல் சினிமாவில் இருக்கும் தன்னுடைய சொந்த அனுபவத்தை உதயநிதி பேசி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறது உதயநிதிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்த பதில். அடுத்தது நம்ம நாட்டு வக்கீல் RS பாரதி. அவர் எத்தனை நாள் டெய்லி பதில் சொன்னாலும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பேசுகிறத பூரா அந்த இதில் இருக்கிறவங்க, தொகுதியில் இருக்கிறவங்க வேணுன்னே அவர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விட்டுறாங்க. பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பதிலே இல்லை. மறுநாள் வந்து இதே மாதிரி பேசுகிறார். இன்றைக்கி என்ன பேசுகிறாரு, எம்ஜிஆர் வந்தாருன்னா கூட்டம் இப்போ ஈசல் கூட்டம் மாதிரி வருமா, எங்கேருந்து வருதுன்னு தெரியாதான், ஈசல் புற்றுலேருந்து வந்த மாதிரி வருமா கூட்டம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ பாருங்கள். அன்றைக்கு எம்ஜிஆரோட போகிற போது நாங்கள் பார்ப்போம், திடீர்னு போவோம் ஒரு ஊருக்குள்ள, எங்கேருந்து தான் வருமோ தெரியாது கூட்டம், ஈசல் புத்து மாதிரி பெண்களோடு வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு காட்சி எம்ஜிஆருக்கு இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் அப்படி ஒரு நிலை இல்லை. இன்றைக்கு அதே நிலை நம்முடைய தளபதி மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்வேன். அதாவது எம்ஜிஆர் வரும்போது கூட்டம் புற்றீசல் மாதிரி வருமா, ஈசல் புத்துலேருந்து வர்ற மாதிரி வருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலினுக்கு தான் அந்த மாதிரி கூட்டம் வருது. முதல் சொன்னது ரைட்டு. ஸ்டாலினுக்கு வந்து அந்த மாதிரி கூட்டம் வர்றது இருந்தால் எதுக்கு 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வரீங்க? வயசான பொம்பளைங்களெல்லாம் பாவம், எதுக்கு 200 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வரீங்க? கூட்டம் தானாக வருதுன்னா உங்கள் கருணாநிதிக்கே அந்த மாதிரி வந்தது இல்லையே. கருணாநிதி என்ன பண்ணுவார், மாவட்ட செயலாளர் கூட்டம் வரலைன்னா பதவி விட்டு தூக்கிடுவார். இப்போ மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவான், ஐயோ பதவி போயிருமேனு ரூபாயை கொடுத்து கூட்டிகிட்டு வருவான். அப்படி தான் உங்களுக்கெல்லாம் கூட்டம் கூட்டுச்சே ஒழிய உங்களை பிடிச்சி இதுவரை கூட்டம் கூட்டினதாக தெரியலையே. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த விஜய்க்கு வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு தான் அப்படி புலம்புறாரு. எம்ஜிஆர் மாதிரி வந்தது எங்கள் தளபதிக்கு அதிகம் வரல, சின்ன இவருக்கு தான் அதிகம் வருது. இவருக்கும் தளபதினு பேர் வச்சுருக்காங்க, இளைய தளபதினா அவர் பெரிய தளபதி. அவர் இந்த தளபதி பட்டத்துக்கே லாயக்கல். ஜெயலலிதா அப்போவே சொன்னாங்க சட்டசபையில், என்னையா தளபதிங்கிற பின் ரோவில் போய் உட்கார, முன்னாடி வாயாடினாங்க. அப்படி அந்த பக்கமே ஓடிட்டார் துரைமுருகனோட. அதனால் அவர் தளபதிக்கு பெரிய கூட்டம் கூடுற மாதிரி பேசுகிறாரு. உங்கள் நாட்டு வக்கீலுக்கு இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். உங்கள் ஸ்டாலின் குடும்பத்திலேயே கொஞ்சம் ஓட்டு வந்து விஜய்க்கு போக போகுது. உங்கள் ஸ்டாலினோட பேரம்பேத்திங்கெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட். அவங்க ஒரு தயாநிதி மாறன் பசங்கள்லாம் விஜய் ரசிகர்கள். தயாநிதி மாறன் வந்து ஒரு தடவை என்ன பண்ணார், அவர் இதாக இருக்கார், மந்திரியாக இருக்கார், விஜய் வந்து பேட்டி எடுத்தார். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, விஜய் நான் ஏன் உங்களை பேட்டி எடுக்கிறேன்னு தெரியுமா, என் பசங்கள்லாம் உங்களுடைய ரசிகர்கள், அவங்க என்னை போட்டு உயிரை வாங்கினாங்க, நீங்கள் தளபதியை போய் பேட்டி எடு, அதனால தான் நான் வந்து உங்களை பேட்டி எடுக்கிறேன்னு. அதனால் ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் சின்ன பசங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் ஸ்டாலினோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களையே கம்பல் பண்ணி எல்லோரும் போய் உதயசூரியனுக்கு பதிலாக ஸ்டாலினுக்கு தெரியாமல் ரகசியமாக போய் விஜய்க்கு போட்டுருவாங்களோங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது. எனக்கு அதுக்கான விஷயம் கிடைச்சிருக்கு. அதனால் முதல்ல உங்கள் தளபதியை அவங்க வீட்டு ஓட்டை காப்பாற்ற சொல்லுங்கள், அவங்க வீட்டு ஓட்டை உதயசூரியனுக்கு போட சொல்லுங்கள். புற்றீசல் மாதிரி வந்ததுன்னு ஸ்டாலினுக்கு வந்து பொய்யை வந்து இப்போது ஸ்டாலினுக்கு இருக்கிற செல்வாக்கை அப்பட்டமான பொய்யை பேசாதீங்க. சும்மா வீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாட்டு வக்கீல். அப்போ கோர்ட்டில் போய் சும்மா நின்றுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை, உளராதீர்கள் அப்படிங்கிறத நாட்டு வக்கீல் RS பாரதிக்கு நம்முடைய பதிலாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இந்த கக்கூசு செல்வ பெருந்தகை. அவருக்கு பேர் கக்கூசு இல்லை, ஏன்னா அவர் தானே இந்த இதெல்லாம் மலத்தெல்லாம் கொண்டு போய் சவுக்கு சங்கர் வீட்டில் ஊற்றுனார். அதனால் அதிலேருந்து அவருக்கு கக்கூசு செல்வ பெருந்தகை அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கோம். அவர் என்ன பண்ணுறாரு, இவரை பார்க்குறாரு, யார் நம்ம சீமானை பார்த்துட்டு அணில் எப்படி போயிட்டு இருக்குங்கிறாரு.
ரொம்ப பேருக்கு தெரியல. அணில் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே என்ன? ஏன்னா அணில்னா செந்தில் பாலாஜியை தான் சொல்லுவாங்க. வயிறு அணில் கடிச்சிருச்சுன்னு சொன்னதுலேருந்து அவருக்கு அந்த பேரை வச்சாங்க அணில். இந்த கக்கூசு செல்வ பெருந்தகை இவரை பார்த்து அணிலுங்கிறார். ஏன் அணிலுங்கிறாருன்னா, விஜய் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவின் வெற்றிக்கு அணிலாக இருந்து நாங்களும் உதவி செய்தோம். ஒரு எலெக்ஷனில் விஜய் வந்து ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க அணிலாக இருந்து நாங்களும் உதவி செய்தோம், அதனால் விஜய்க்கு அணில்னு பேர் வச்சுட்டாங்க. இவருக்கு அப்போ நம்ம கக்கூசு செல்வ பெருந்தகைன்னு பேர் வைக்கிறது கரெக்டு தானே? அணில்னு கேவலமாக பேசுகிறாரு. கொலை வழக்கில் வந்து கைதாகி ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள், கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஆள் இந்த செல்வ பெருந்தகை. அவர் மேலே பல குற்றச்சாட்டு இருக்குது. எடுத்து கொடுவா அவங்களுக்கு கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, குற்ற வழக்கு பின்னணி. நீங்கள்லாம் இருந்துக்கிட்டு அணில்னு போய் கிண்டல் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்கேன்னு ஒரு தலைவராக இருக்கார் காங்கிரஸில், அவர் தான் அவரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கார். ராகுல் காந்தியே சொல்லிட்டார் இருந்தாலும் தூக்குங்க. அதனால் எப்போ பொட்டியை கட்டுறதுங்கிறத செல்வ பெருந்தகை சீக்கிரம் பொட்டியை கட்டி வைங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களை தூக்குனாலும் தூக்கிடுவாங்க. இந்த லட்சணத்தில் இன்னொரு ஆளை போயிட்டு விஜயை போய் அணில் அணில் அப்படின்னுங்கிறத கிண்டல் அடிக்காதீங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. எல்லோரும் நினச்சிக்குவீங்க நம்ம விஜயை சப்போர்ட் பண்ணுறோன்னு. திமுகவை எதிர்ப்பது 2 குரூப், அதிமுக பாஜக, இன்னொன்று விஜய். உங்கள் 2 பேர்த்தையும் சப்போர்ட் பண்ணி பேசுவோம் தகுதியின் அடிப்படையில். அதுக்காக ஒரு ஆளை பண்ணக்கூடாது. திமுகவை யார் எதுக்குறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட். அது ஒரே ஒரு குரூப்புக்கு மட்டும் பண்ணுவோம் இல்லை, இவங்களுக்கும் பண்ணுவோம். அதிமுக பாஜக இவருக்கும் பண்ணுவோம். யார் வலுவாக இருந்து ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி செம்மல் சமீபத்தில் பார்த்தீங்களா ஒரு டிஎஸ்பியை கைது பண்ணி உள்ளே போட்டார். அங்கே டிஎஸ்பியை கைது பண்ணி உள்ளே போட்டால் எல்லாம் தமிழ்நாடு பூரா எதிர்க்குது அவரை. ஆனால் அங்கே இருக்கிற வக்கீலுங்க மட்டும் ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட். அதுலேயும் நல்ல வக்கீலுங்கள்லாம் மனசுக்குள்ளே ஒரு மோசமான ஆள். அங்கே இருக்கிற நீதிபதிகளுக்கே அவர் பண்ணது பிடிக்கும். அங்கே இருக்கிற நீதிபதிகள்லாம் காஞ்சிபுரத்தில் ரொம்ப நல்ல நீதிபதிகள், இவர் ஒரு ஆள் தான் மோசம். அதனால் அன்றைக்கி ஒரு வழக்கறிஞர் என்ன பார்த்தார், என்ன சார் நீங்கள் கோமாளின்னு சொல்லிட்டீங்க எங்கள் செம்மலை. உண்மையிலே கோமாளி தானே சார் அவர், உண்மையிலே கோமாளி தானே. அதாவது கண்டக்டர் வந்து சவுண்டு வச்சதுக்கு கைது பண்ண சொன்னார். அது சில பேர் சொன்னாங்க, சார் இந்த பஸ்ஸில் ஒரு அநியாயம் பண்ணுறாங்க சார், ரொம்ப சவுண்டு வைக்கிறாங்க சார். சவுண்டு வைக்கிறது தப்பு தான். அவர் என்ன பண்ணியிருக்கணும், தரக்குள்ளேயே இது பண்ணி அவங்கள கூப்பிட்டு இப்போ தானாக முன்வந்து வழக்கு எடுத்தார்ல, தானாக முன்வந்து வழக்கு எடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரமே இல்லை. வழக்கறிஞர் சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, அது எப்படி தானாக முன்வந்து அவர் எடுக்கலாம் சார்? பொது விஷயத்துக்கு தான் எடுக்கலாம், தானாக முன்வந்து தனிப்பட்ட மனித விஷயத்துக்கெல்லாம் புகார் விஷயத்துக்கு எடுக்க முடியாது. போய் சட்டத்தை படிச்சுட்டு வாங்கப்பான்னு சொன்னேன் அந்தவர்கிட்ட. அது மாதிரி ஒரு பஸ்ஸில் அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள பஸ்ஸு உங்களை சம்மந்தப்பட்ட போக்குவரத்து துறையை கூப்பிட்டு இதை குறைங்கன்னா ஆணை பிறப்பிக்கணும். பஸ்ஸில் சவுண்டாக வைக்கிறாங்கன்னா கைது பண்ணி உள்ளே போடுவீங்களா? இப்போ அந்த டிஎஸ்பி பிடிச்சி உள்ளப்பட்ட மாதிரி. ஸோ உயர் நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, இவர் மேலே விசாரணை பண்ணுங்கன்னாங்க. விசாரணை பண்ணி அறிக்கை கொடுங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி அறிக்கை கொடுத்துட்டாங்க. ரெஜிஸ்ட்ரார், பதிவாளர், விஜிலன்ஸில் இருக்கிற பதிவாளர் என்ன கொடுத்துட்டாரு, இவர் தனது சொந்த பிரச்சனைக்காக அந்த டிஎஸ்பியை கைது பண்ணியிருக்கார், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கார், இவர் மேல் நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்துட்டார். ஆனால் ஹைகோர்ட்டு நடவடிக்கை எடுப்பாங்களா? இன்னும் அந்த நீதிபதியே அதே கோர்ட்டிலே இருக்கார். எப்போவுமே போலீஸில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கண்ட்ரோல் ரூமில் போய் ரிப்போர்ட் பண்ணு, அடுத்த நிமிஷம் ட்ரான்ஸ்ஃபர். கண்ட்ரோல் ரூமில் போய் ரிப்போர்ட் பண்ணு, அடுத்த போஸ்டிங்கும் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பிட்ட அந்த பதவியில் வைக்க மாட்டாங்க. இன்னும் அந்த பதவியிலே வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த போலீஸ்காரங்கெல்லாம் எப்படி அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க? யாருமே போகிறதில்ல. ஹைகோர்ட்டு இன்னும் அங்கேயே வச்சுக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு நடவடிக்கை எடுங்கன்னா முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்க, இப்போது அந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பாதிக்கப்பட்ட போலீஸ்காரெல்லாம் எப்படி அங்கே போய் முழிப்பான்? அந்த இடத்த விட்டு முதல்ல அந்த கோர்ட்டை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அடுத்தது உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதற்கு முன் கொடுத்த தீர்ப்புக்களை எல்லாம் மறுபரிசீலனை செய்யுங்க. ஜாதி வெறியின் அடிப்படையில் கூட இவர் தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால்
கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நீதித்துறை மட்டும் மற்றவங்க மேலே நடவடிக்கை எடுங்கிறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இன்னும் அந்த கோர்ட்டில் வச்சிருக்கலாமா? இன்றைக்கே சஸ்பெண்ட் பண்ண வேணாமா? தவறு செய்யும் நீதிபதிகளை தண்டியுங்கள். அவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. 100 கோடியை வீட்டில் பதுக்கி வைக்கும் நீதிபதி இந்த நாட்டுக்கு தேவையில்லை. தராசு தட்டு போல யாருக்கும் எந்தவித சலுகைகளும் கொடுக்காமல் மனசாட்சியை பார்த்து தீர்ப்பு கொடுக்கும் நீதிபதிகளை மட்டும் இந்த நாட்டில் நீங்கள் வச்சுருக்கணும். முதல்ல நீங்கள் திருந்துங்க. நீதித்துறை உடனடியாக அவர் மேல் நடவடிக்கை எடுத்து அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். நீதிபதி பதவிக்கு தகுதி இல்லாதவர் அவர் முதல்ல டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத உயர் நீதிமன்றத்துக்கு நாங்கள் கோரிக்கையாக விடுகிறோம். இதை நாங்கள் கண்காணித்து கொண்டே இருப்போம். நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் மன்றத்தின் முன்பு நாங்கள் இதை கொண்டு சொல்வோம் அப்படிங்கிற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.